ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 3 புள்ளி சரிவடைஞ்சு 25,970 இதில் க்ளோஸ் வச்சுருக்கு. பிலோ 26,000 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 920க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மேலே 26 வரைக்கும் போகணும்னு சொன்னோம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இந்த 920க்கு மேலே 980 வரைக்கும் 75 வரைக்கும் போயிருக்கு. அதேமாதிரி கீழே 880 வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் கொடுக்கல. ஒரு ஏற்ற இறக்கமாகவே முடிவடைஞ்சிருச்சு. க்ளோசிங் ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு இந்த எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி, ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 880 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு 970க்கு மேலே. இப்போ நாளைக்கு இதனுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும்? திரும்ப 26,000க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்படி மேலே போகும்பொழுது ரெசிஸ்டன்ஸ் என்ன, கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு ஏற்றமும் இல்லை, ஒரு இறக்கமும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி மந்த்லினுடைய எக்ஸ்பைரி மாதிரியே மார்க்கெட்டில் இல்லை. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு இந்த 880 சப்போர்ட் எடுத்தது மேலே போகுமா? அடுத்த மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 26,080 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 26,120 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 920 ஒரு சப்போர்ட்டு, 25,920 ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 25,880 ஒரு சப்போர்ட் ஆகவும், அதையும் உடச்சிது அப்படின்னா 25,800 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் சுற்றிட்டுருக்கு. 25,700 26,250. இப்போ திரும்ப இந்த இடத்துல 880 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு கேப்பை கொடுத்து மேலே போயிருக்கு. இப்போ திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் ரிவர்ஸ் ஆகி தான் க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து. இப்போ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 26,000க்கு மேலே, அதாவது 26,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 26,080 வரைக்கும் போகும். அங்கேயும் அடுத்தது 26,120 வரைக்கும் போகும். அப்படி 26,000க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 920, 880, 850, 800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 26,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் மிட் பாயிண்ட். இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மேலே திரும்ப போகும். அப்படி 920 சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப நல்லாவே கீழே வரும். ஏன்னா இந்த 26,000 கீழே இருக்குன்னா திரும்ப 880, 800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 26,000 மேலே இருக்குது அப்படின்னா 26,080, 120 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.